ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். இன்றைக்கி ட்ரேட் எல்லாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெலிகிராம் குரூப்பில் லைவில் இன்றைக்கி நம்ம எல்லாமே நல்லா எப்படி சொல்கிறது, ட்ரேடு வந்து நிஃப்டியில் வந்து எடுத்திருந்தோம், பேங்க் நிஃப்டியிலும் எடுத்திருந்தோம். பேங்க் நிஃப்டியில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ராங் என்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணோம். பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் நல்லா ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் இன்றைக்கி ஆனால் பண்ணலை. சரி, ஓகே. அதோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். பார்த்துருப்பவங்க யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே. இப்போது மார்க்கெட்டில் இப்போ இந்த வீடியோஸில் என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொமெண்டம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஓகேவா? மொமெண்டம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் நடக்கலாம், அது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஓகேவா? இப்போது அந்த மொமெண்டத்தை கேட்ச் பண்ணுறது எப்படிக்கு இன்றைக்கி நான் கேட்ச் பண்ணேன், எதை பேஸ் பண்ணி கேட்ச் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து அடுத்த வரப்போகிற வாரங்களில் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், சாட்டில் வந்து எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக பார்த்துருவோம். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் பட்டனை வந்து ஆலில் போட்டுக்கோங்க. வீடியோவோட டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில். அதில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஃப்ரீ இபுக்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் நான் ஸ்டார்டிங்கில் எடுத்தது இது தான். ஓகே, பேங்க் நிஃப்டியில் ஸ்டார்டிங்கில் நான் இந்த இடத்துல இருந்து ஒரு இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு செல் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ரொம்ப இதாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல் ஆப்ஷன் எடுத்தோடனே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்டாப் லாஸ் இதில் போட்டிருந்தோம். ஸ்டாப் லாஸ் சாலிடு ஹிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்குள்ளே போகலை, அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து எப்படி இன்றைக்கி வந்து ரியாக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். மார்க்கெட் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேப் அப்லேருந்து ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வச்சு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்து திரும்ப ஒரு புல் பேக் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இந்த புல் பேக் என்ன பண்ணிச்சுன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வந்து உடைச்சிது. ஓகேங்களா? அது உடைச்ச உடனே என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உடைச்ச உடனே ஒரு சப்போர்ட் எடுத்தோடனே இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து நமக்கு க்ரீன் கலரில் இருந்ததுன்னா அடுத்ததாக புல் பேக்காக என்ட்ரி எடுப்போம். இது எல்லா வீடியோவிலையும் நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து இந்த மாதிரி சப்போர்ட்லேயே ரெசிஸ்டன்ஸ்லேயே பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகுதுன்னா அதில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஆனால் நான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணலை. நான் லாஸஸில் வந்து தப்பிச்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் கிட்டதுனால இந்த பக்கம் இன்றைக்கி நான் வரல, அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? சரி, இப்போது இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்தது எங்கே எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னா, நம்மளோட இந்த இடத்துல வந்து எடுத்துருக்கலாம் திரும்ப. அதாவது இன்னையோட ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ஹையை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம இங்கேருந்து என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளோட அடுத்த சப்போர்ட்டை கன்ஃபார்மாக வந்து அதை ரீச்சபிள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தியரி. ஓகேவா? இப்போது இதில் சாலிடாக பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ண உடனே நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்த நம்மளோட சப்போர்ட்டு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் 468 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கும். கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் நான் ஃபோக்கஸ் பண்ணலை. ஆனால் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு யூஸ் பண்ணுறவங்க நம்மளோட வீடியோஸை சேனலில் இருக்கிற வீடியோஸை வந்து கரெக்டாக ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல எப்படி நான் வந்து ட்ரேட் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? பாருங்கள், இதிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பிரேக் அவுட் ஆனதும் இந்த இடத்துல கூட வந்து எடுத்துருந்துக்கலாம். ஓகேவா? இருங்க, அதை க்ளீனாக காமிச்சிடுறேன். ஒன் செகண்ட். ஓகே, இப்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுக்கும்போது இங்கே பார்த்தா தெரியும், மார்க்கெட் வந்து இதிலேருந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுத்துருக்கு. அப்படி இந்த இம்பல்ஸ் மூவ் கொடுத்துருக்கும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேவா? நம்ம இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க் பண்ணதோடனே இந்த இம்பல்ஸ் மூவ் வந்து கரெக்ஷன் வந்து இங்கே டவுன்வர்ட்ஸில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். இப்போ டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் கொடுத்தோடனே இங்கே புல் பேக் ஆகியிருக்கான். ஸோ இந்த லெவல்ஸில் வந்து நம்ம திரும்ப ஆர்டர் எடுத்துருந்துருக்கலாம். ஓகேவா? இந்த லெவல்ஸில் அதாவது வந்து நமக்கு
இந்த ஏரியா தான் ஆர்டர் பிளாக்காக இருந்திருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ஆர்டர் ஃபில்லிங் ஏரியாவாக இருக்கும். இதிலேருந்து பாருங்க ஒரு ஸ்பின்னிங் டாப்பு கரெக்ஷனில் இதிலேருந்து எடுத்திருந்தாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஏன்னா இது வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து இப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஏன் நான் அது வந்து இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லைவில் வந்து இன்றைக்கி என்னால் பேச முடியல. இன்னொன்று விஷயம் என்னென்னா, நமக்கு ஸ்டாப் லாஸ் கிட்டதுனால இதை நான் ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி சார்ட் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, இந்த ஹிஸ்ட்ரி வந்து இட் செல்ஃப் இது வந்து ரிப்பீட் ஆகிட்டுருக்கும். வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து இது தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் வந்து நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்குறது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போது இதிலேருந்து நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். எங்கே என்ட்ரி எடுத்திருந்தால் இதுதான் நம்மளோட என்ட்ரி. ஓகேவா? நம்மளோட என்ட்ரி இதில் இருந்து நம்மளோட சப்போர்ட் லைன் வரைக்கும் எடுத்திருந்தோம்னாலும் நமக்கு இதுக்குள்ளேயே ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதாவது 300 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக எடுத்து வந்துருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இதில் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் இதை ஏன் இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட ட்ரெண்ட் லைன் கட்டு ஒரு இம்பல்ஸ் மூவில் ட்ரெண்ட் லைன் கட்டு டவுன்வர்ட்ஸில் கட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஹையை வந்து, அதாவது இன்றைக்கி ஓப்பன் பண்ண ஹையில் சப்போர்ட் எடுக்காமல் ரிவர்சல் ஆகிருக்கான். மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்காமல் அது ரிவர்சல் ஆகிருக்கான். அடுத்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். சேம் டைம் நம்மளோட மூவிங் ஆவரேஜில் ரீடெஸ்ட் ஆகிருக்கு. பார்த்தா தெரியும், இந்த இடத்துல நம்மளோட மூவிங் ஆவரேஜில் வந்து ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 2-3 கன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த மேஜர் ட்ரெண்ட் லைனு இன்னும் கேப் இருக்குது. இந்த கேப்பையும் ஃபில் பண்ணுறதாக வரலாம். ஸோ 4 கன்ஃபர்மேஷன் வச்சு எடுத்தோம்னா நமக்கு சாலிடாக 300 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஈஸியாக கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்து டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஓகேவா? மார்க்கெட் வந்து கீழே வந்து டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் பண்ணிட்டான். இது எப்படி வந்து அடுத்ததாக பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து நம்மள அன்றைக்கி வந்து ப்ராஃபிட் பண்ண நிஃப்டியை பார்ப்போம். ஓகேவா? நிஃப்டியில் எக்ஸாக்டாக நான் சொன்ன இடத்துலலாம் அப்படியே கரெக்டாக ஒர்க் ஆச்சு. பாருங்கள், இந்த சப்போர்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கேப் அப் ஆகும்னு சொல்லியிருந்தேன். கேப் அப் ஆகி கரெக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை உடச்சி மேலே வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்டுக்கும் இன்னொரு ரெசிஸ்டன்ட் ஒரே கேண்டில் வந்து 5 மினிட்ஸில் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த 5 மினிட்ஸில் முடித்த உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்ததாக ஒரு சின்ன கன்சால்டேஷன் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல வந்து நம்மளோட என்ட்ரி இருந்தது. ஓகேவா? இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி, ஏன்னா இவ்வளோ பெரிய புல்லிஷ் ஆகிட்டு ஒரு கேண்டில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்த கரெக்ஷனில் நம்மளோட 21,900, அதாவது 21,900 இந்த லெவல்ஸை வந்து நமக்கு பிரேக் அவுட்டே பண்ணலை. ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட அதை வந்து அதிலே வந்து ட்ராவல் ஆனால் ஒரு 1/2 hour வருங்க இந்த இடத்துல ட்ராவல் ஆகிருக்கேன்னா. ஸோ இந்த ட்ராவல் ஆனதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துடலாம், நம்ம அடுத்ததாக மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. மார்க்கெட் அதே மாதிரி இதிலேருந்து இது வரைக்கும் மார்க்கெட் புல் பேக் கொடுத்தது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 22,124 எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருந்த லெவலில் ஒரு பின்பார் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், பார்த்தா நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பின்பார் வந்த உடனே நான் நம்மளோட குரூப்பில் எல்லாத்தையும் அலாட் பண்ணிட்டேன். இந்த பின்பார் வித் என்ன பண்ணியிருக்கு, இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் ஸ்டோஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அட் ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஓகேவா? நம்மளோட ரெசிஸ்டன்ட் இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரெசிஸ்டன்ட் நம்ம கொடுத்துருந்தோம். கரெக்டாக அந்த இடத்துல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கீழே இறங்கணும். ஸோ மார்க்கெட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் இங்கெல்லாம் ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் இந்த இடத்துல வரும்போது சப்போஸ் ட்ரேட் எடுத்திருந்தால் ஹோல்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ண சொல்லியாச்சு. காரணம் என்னென்னா, இந்த பின்பார் பார்த்த வேலை தான். ஸோ இந்த பின்பாருக்கு அப்புறம் வந்து நான் ஃபர்தராக என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஸோ ட்ரேடில், அதாவது லைவில் இருந்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தபடியாக சூப்பரான, இதை விட நம்ம இப்போ வந்து சி ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ ஆனால் அதை விட நமக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரேட் செட்டப் கிடச்சிருந்துருக்கு. என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தா தெரியும், இப்போது இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ட்ரேட் செட்டப். ஓகேவா? இப்போது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ரெசிஸ்டன்ட் ஆகி ஒரு கேண்டில் 6 கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ட் லைனும் அந்த இடத்துல இருக்குது. அடுத்தது வந்து ஒரு புல் பேக் ஆகிட்டு நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிறோம். ஓகேவா? அதாவது பேட்டர்ன்லேயும் கன்ஃபர்மேஷன் ஒரு 3 கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து அந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அசால்ட்டாக வந்து வச்சுருந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி இருந்திருந்தோம்னா நம்மளோட
உங்கள் பார்த்தா தெரியும். இது வரைக்கும் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். ஏன் இங்கே கேண்டில் 6 வந்து இந்தாண்ட சைடில் வந்து நான் மூவ் பண்ணல அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல நம்ம ப்ரீமியோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே போயிடும். ஸோ அதனால் இது வரைக்குமே நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு 278 பாயிண்ட்ஸ், அகைன் ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு சாலிடாக கிடச்சிருக்கும். ஓவராலாக நம்ம இதில் வைக்கும்போது நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வைக்கும்போது 3 சப்போர்ட்டையும் இன்றைக்கி 3 ரெசிஸ்டண்ட்டையும் உடச்சி திரும்ப அந்த 3 ரெசிஸ்டண்ட்டையும் டவுன்வர்ட்ஸில் அப்வர்ட்ஸில் ரெண்டையும் ஒரு நல்ல மொமெண்டம் வந்து கிடச்சிருக்கு. பார்த்தா தெரியும். ஓகேவா, நல்ல மொமெண்டம், ஒரு அப்பு ஒரு டவுன். ஓகேவா, நல்ல மொமெண்டம். இதில் சூப்பராக வந்து ட்ரேட் எல்லாமே எடுத்துருந்துருக்கலாம். சிம்பிளான செட்டப் இருந்தாலும் ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி இதில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் அகைன்ஸ் நமக்கு வந்து ஒரு கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி கேட்சப் பண்ணது எவ்வளோ அப்படின்னா எக்ஸாக்டாக 200 பாயிண்ட்ஸு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேட்சப் பண்ணியிருந்தோம். அந்த சேம் டைம் வந்து நம்மளோட என்ட்ரிக்கு அப்புறம் ப்ரீமியத்தை வச்சு கால்குலேஷன் பண்ணும்போது 130 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஓகேவா, 130 பாயிண்ட் கிடச்சிது. ஏன்னா இதில் இருக்கிற மூமெண்ட்டுமே தான் நமக்கு வந்து ப்ரீமியத்துலேயும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரீமியம் வந்து குறையும் நமக்கு. நம்ம இதில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் நமக்கு இதில் 200 பாயிண்ட் கிடச்சிது. ஆனால் ப்ரீமியத்துலேயும் நமக்கு வந்து ட்ரேட் எடுத்துட்டோம்னா நமக்கு 200 பாயிண்ட்ஸ் ட்ரேடுலேயும் கிடச்சிருக்கும் அப்படின்னோம்னா முடியாது. ஏன்னா இது வந்து இண்டெக்ஸ். ஓகேவா, இது வந்து இண்டெக்ஸு. நம்ம அந்த ப்ரீமியம் செப்பரேட்டாக வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணி எந்த ப்ரீமியத்தில் வந்து நம்ம பை பண்ணி அந்த ப்ரீமியம் எவ்வளோ மூமெண்ட்டை கொடுத்து நம்ம செல் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கான ப்ராஃபிட்டாக இருக்குமே தவிர இது வந்து நம்மளோட ப்ராஃபிட்டாக இருக்காது. எல்லோரும் அதை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேவா, சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. அடுத்ததாக வந்து மார்க்கெட் வந்து அடுத்ததாக வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது, வரப்போகிற வாரங்களில் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோவை போடுறேன். ஏன்னா இது வந்து ஒரு 11 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ போயிடுச்சு. அடுத்த ஒரு வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அது வந்து வீக்லி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சொல்லித்தரது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அட் த சேம் டைம் வீடியோக்கு வந்து புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராமோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.